ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் கிச்சன் அண்ட் அஸ்ட்ராலஜியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாத்து முட்டை தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பண்ணை இருந்துச்சு. அந்த பண்ணையில் நாட்டு முட்டை அப்புறம் வாத்து முட்டை இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, நானும் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வாத்து முட்டைலாம் வாங்கியிருக்கேன். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு முறை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் இதுவும் நாட்டு முட்டை தான், ஆனால் 2 கரு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வாத்து முட்டை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாத்து முட்டை எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நான் நல்ல தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உரிக்கும்போது தோல் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பட் நல்லா வெந்துருச்சு. அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் சோம்பும் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். லைட்டாக தட்டி போட்டால் கூட சரியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். முட்டையை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வாத்து முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வாட்சர்ஸ்.